தண்ணீரின்றி பயிர்கள் கருகுவதால் விவசாயிகளின் தற்கொலை தொடர்ந்து வரும் நிலையில் இந்த பிரச்சனையை சரி செய்ய தமிழக அரசு என்ன முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளது என்பது குறித்த தகவல்களை தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டறியலாம். ஸ்டாலின், விவசாயிகள் பிரச்சனைகளை பற்றி இன்னைக்கு அரசு தரப்பில் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அப்படி விவாதிக்கப்பட்டால் இந்த விவாதத்துல யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? தமிழரசன் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போன காரணத்தினால் காவிரி டெல்டா மாவட்டங்கள் உட்பட விவசாயம் செய்து வரும் பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தினந்தோறும் விவசாயிகளின் உயிரிழப்பு என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரித்துள்ளது. இன்று கூட காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு உட்பட்ட 4 விவசாயிகள் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளன. தமிழக அரசை பொறுத்தவரை தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இன்று கூட தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான ஒரு ஆலோசனை கூட்டம், இந்த விவசாயிகள் இந்த பிரச்சனை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை வேளாண் துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், அதே போல திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களை சேர்ந்த அமைச்சர்களான OS மணியன் மற்றும் காமராஜ் உள்ளிட்ட அமைச்சர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தற்போது தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்துள்ளார். அவரிடம் பேசலாம். சார், தற்போதைய நிலையில விவசாயிகள் பிரச்சனைகளை தீர்க்க தமிழக அரசு என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும்? தமிழக முதல்வரை சந்தித்து என்ன கோரிக்கையை வைத்துள்ளது? தமிழக முதலமைச்சர், தமிழக அரசு ஏற்கனவே நாங்கள் கொடுத்த கோரிக்கைகள் பரிசீலனையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இடதுசாரி விவசாய சங்கங்கள் நடத்திய போராட்டம், அதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக அரசு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் இருக்கிற சூழலில் விவசாயிகளுடைய தற்கொலை, அதிர்ச்சி மரணங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. 90க்கும் மேற்பட்டிருக்கிற விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள். பொழுது விடிந்ததுமே விவசாயிகளுடைய இறப்பு குறித்த செய்திகள் தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற மோசமான நிலை வரலாற்றில் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற வறட்சி பாதிப்புக்கு உரிய நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும். அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறதே தவிர அதற்கான நிதிகள் வழங்குவது கிடையாது. எனவே மாநில அரசு மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருப்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகளுடைய நெருக்கடியை மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்று செயல்படுத்த வேண்டும். அதை மறுப்பதன் அடிப்படையிலே தான் உடனடியாக வறட்சி மாநிலமாக அறிவித்து வறட்சி நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாளைய மறுநாள் 5ஆம் தேதி தமிழகம் முழுமையிலும் சாலை மறியல் போராட்டம் நடத்துவது என்கிற அடிப்படையில் அறிவிப்பு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்திக்க வந்திருக்கிறோம். ஒரு ஏக்கர் சம்பா சாகுபடி செய்வதற்கு எவ்வளவு தொகை செலவாகும்? எவ்வளவு இப்ப வறட்சியால் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட நிலையில் எவ்வளவு தொகை நிவாரணமாக கிடைக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க? 1 ஏக்கர் சாகுபடி செய்வதற்கு சென்ற ஆண்டு தமிழக அரசினுடைய தொழில்நுட்ப அனுமதியே 25,000 ரூபாய். ஆகவே அதற்கு மேல் அந்த விவசாயி அந்த குடும்பத்தை செலவு செய்து அவன் வருவாய் ஈட்டி அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே அந்த உற்பத்தி செலவு முழுமையிலுமே அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் கூடுதலாக விவசாயிகளுடைய செலவின தொகைக்கு வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். ஆகவே குறைந்தபட்சம் 25,000 அவர்கள் நிவாரணம் வழங்க வேண்டும். அதற்கு கூடுதலான தொகை வழங்க வேண்டும். ஒவ்வொரு பயிருக்கும் அந்த உற்பத்தி செலவை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம். இதற்கு இடையில் இறந்திருக்கிற குடும்பங்கள் நிர்கதியாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதையும் இணைத்து நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இப்போ 1 ஏக்கர் சம்பா சாகுபடி செய்த பயிர்கள் போதிய தண்ணீர் இல்லாமல் கருகி வரும் நிலையில் நீங்கள் குறிப்பிட்டது போல அதிர்ச்சி மரணங்கள் ஒரு பக்கம், அதே போல் தற்கொலையும் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருது. இந்த உடனடி மரணங்களை தவிர்ப்பதற்கு தமிழக அரசும் மத்திய அரசும் என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் நினைக்கிறீங்க? உடனடியாக அந்த விவசாய குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். இறந்திருக்கிற குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதோடு இனி அந்த தற்கொலை, அதிர்ச்சி மரணங்கள் நிகழாத வகையில் விவசாயிகளை பாதுகாக்கிற வகையில் தமிழக அரசு உடனடியாக வறட்சி மாநிலமாக அறிவிப்பதோடு வறட்சி நிவாரண திட்டங்களை அறிவிக்க வேண்டும். அதற்கு மத்திய அரசு உடனடியாக அதை ஏற்று உரிய நிதியை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அது பாதுகாக்க முடியாது. இந்த அடிப்படையில் தான் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நாளைய மறுநாள் 5ஆம் தேதி நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமாக தலைவர் G.K. வாசன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கோப்பண்ணா அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்களையும் வாய்ப்பு இருந்தவரையும் சந்தித்திருக்கிறோம். முழுமையான ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற மரியாதைக்குரிய சகோதரி சசிகலா அவர்களையும் நேற்றைய தினம் சந்தித்து பேசினோம். அவர்கள் முழுமையாக என்னிடத்திலே நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் OS மணியன் அவர்கள் காவிரி டெல்டாவில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை முழுமையாக என்னிடத்தில் எடுத்துரைத்திருக்கிறார்கள்.
உங்களுடைய கோரிக்கையை நான் முழுமையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். உடனடியாக நான் நடவடிக்கை மேற்கொள்வேன். எனது கட்சி அதற்கு உங்கள் விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்கும். நான் அதற்கான அறிக்கைகள் எல்லாம் வெளியிடுவேன். நான் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்று எங்கள்கிட்ட உத்தரவாதம் அளித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சரையும் சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடர்வதற்கு முன்னாக அரசினுடைய நடவடிக்கை குறித்து விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். விரைந்து அவரை சந்தித்த பிறகு அறிவிப்பேன். தமிழரசன், விவசாயிகள் விவசாய சங்கங்களை பொறுத்தவரை அவர்களுடைய உடனடி தேவை என்பது தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். அதே போல பயிர்கள் கருகிய முழுவதுமாக இந்த மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலுவாக வைத்து வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இந்த விவசாய பிரச்சனை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. குறிப்பாக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கொண்டு, அதே போல வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார், OS மணியன், காமராஜ் உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படும் நிலை. ஏற்கனவே நாம் பார்த்தோம் என்றால் தமிழக அரசு சார்பில் இடதுசாரி விவசாய அணிகளை சந்தித்து பல்வேறு விதமான கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளார்கள். நிச்சயமாக இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு ஏதேனும் முக்கிய அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. தமிழரசன்.